ஹாய். இப்போது ரீசெண்டாக இந்த பேராசிரியர் டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் எழுதின தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் அப்படிங்கிற புத்தகத்தில் திரு தீசு அவினாசிலிங்கம் அவர்கள் பற்றி படித்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி, அவர் திருப்பூரில் பிறந்திருக்காரு. அண்டு அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவரோட அரசியல் வாழ்க்கை 1935லேருந்து 45 தான் தொடங்கியிருக்கு. ஸோ இதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, சரி, அவர் முதல்ல பிரகாசம் அவர்கள் தமிழ்நாட்டோட அந்த முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது அவர் தான் கல்வி அமைச்சர். அதே போல் ஓமந்தூரார் தமிழ்நாட்டோட முதலமைச்சர்னால் அப்போது அந்த 1940 விடுதலைக்கு முன்னாடி இருந்த அந்த டைமில் இவர் தான் கல்வி அமைச்சர். இவர் மாபெரும் மாற்றங்களில் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் மிக குறிப்பாக தமிழ் பயிற்சி மொழி ஆக்கியிருக்காரு. பெண் கல்வி, முதியோர் கல்வி, சுப்பிரமணிய பாரதியார் அவர்களோட கவிதைகளை நாட்டுடைமை ஆக்கியிருக்காரு. திருக்குறளை பாடப்புத்தகத்தில் சேர்த்துருக்காரு. எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு பாருங்கள். அண்ட் அதே போல் நூலக இயக்கம் உருவாக்கியிருக்காரு. இவர் தான் சென்னை பொது நூலகங்கள் மசோதா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே கொண்டு அந்த சட்டம் மூலமாக நூலகங்களில் திறந்திருக்காரு. இவர் நூலகத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனாலேயே இவர் நூலக இயக்கத்தின் தந்தை, அதாவது தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு. இதுக்குள்ளே நிறைய நல்ல நல்ல ஃபேக்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே என்னால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதாவது சும்மா அந்த 1 மினிட்குள்ளே ஒரு ஷார்ட்ஸாக முடிக்கலாம்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அண்ட் அதே போல் இவர் தன்னோட சுயசரிதை எழுதியிருக்காரு. அதாவது விவேகானந்தரின் வலிமையான எண்ணங்கள் போன்ற நூல்கள் கருத்து இவர் சாக்ரட் டச் என்ற தனது சுயசரிதை நூலையும் எழுதியுள்ளார். இந்த புத்தகம் நம்ம வாங்கி படிக்கிறோம் கண்டிப்பாக. இந்த மாதிரி அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். திருமணம் பண்ணிக்கல. திரு காமராஜர் அவர்கள் போல் இவரும் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து ஒரு மாதிரி தமிழ்நாட்டோட அந்த கல்விக்காக மிகப்பெரிய ஒரு மாதிரி உழைச்சிருக்காரு. இவரே இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியரே என்ன சொல்லியிருக்காருன்னா, இவரோட அந்த லைஃப்பை தனிமனித வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்காரு கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயான்ட்டு. மேபி உங்களுக்கு தெரிஞ்ச கோயம்புத்தூர் ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி அந்த பள்ளிக்கூடத்தோட ஸ்டோரியை பற்றி சொல்லி பாருங்கள். இவர் வெறும் 3 பேரோடு ஆரம்பிச்சிருக்காரு. அந்த 3 பேரோட 3 மாணவர்களை கொண்டு கோவையில் அவருக்கு சொந்தமான பங்களாவில் பள்ளி ஒன்றை திறந்தார். பின்னர் இப்பள்ளியை போத்தானூருக்கு, கோவைக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் இடையே உள்ள பெரியநாயக்கம் பாளையத்துக்கும் மாற்றினார். மிகுந்த எதிர்ப்புகளுக்கு இடையே மாணவர்களை கொண்டே அப்பள்ளி விரிவுபடுத்தினார். அரிசன மாணவர்களை கொண்டே. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. இவர் வித்யாலயா ஐயா என்ற அன்போடும் மரியாதையோடும் அழைக்கப்படுகிறார். தனிமனித வரலாற்று சாதனை, அதே போல் தமிழ் என்சைக்ளோபீடியா உருவாக்கியிருக்காரு. நிறைய சாதனை பண்ணியிருக்காரு. இவரை பற்றி நம்ம ஏன் ஸ்கூல் புக்கில் இன்னும் நிறைய படிக்கலைங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரினா அதை அவர் இன்னும் கூட நிறைய இவரை பற்றிலாம் படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்ல ஒரு ரொம்ப நல்ல பேக்ரவுண்ட்லேருந்து கூட தன்னோட பர்சனல் லைஃப்பை பற்றி யோசிக்காமல் தமிழ்நாட்டுக்காக உழைச்சிட்டு போன நிறைய மனிதர்கள் இருக்காங்க. நம்ம இது மாதிரி இன்னும் எத்தனை புத்தகங்கள் வாங்கி படித்து எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோன்ற மாதிரி இருக்குது. எவ்வளோ பேர் இருக்காங்க பார்ப்போம். இது போல் இன்னொருத்தரை பற்றின ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. டாடா.